நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கோவை மாவட்டம் சூலூரில் வீட்டின் சுவர் ஏறி குதித்து திருட முயன்ற வடமாநில இளைஞரை சிசிடிவியில் பார்த்த வீட்டின் உரிமையாளர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் துரத்தி பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோவிந்தன். வணக்கம் கோவிந்தன், விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் பகுதியில் புதிதாக வீடு கட்டி வசித்து வருபவர் மோகன்ராம். கட்டிட பொறியாளரான இவர் தனது வீட்டில் பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஆட்டோமேட்டிக் லைட்டுகளை மாற்றியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவரது வீட்டின் சுவரை எட்டி குதித்து மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைய முயன்றுள்ளார். அப்போது ஆட்டோமேட்டிக் லைட் எரிந்தவுடன் அலாரம் அடித்துள்ளது. இதனால் சுதாகரித்துக் கொண்ட அவர் தனது குடும்பத்தாருடன் எடுத்து டிவி அங்கே ஓடிக்கொண்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் சுவரேறி குறித்து உள்ளே வந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவரது குடும்பத்தார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது அந்த மர்ம நபர் தப்பி ஓடியுள்ளார். மீண்டும் அவரை பிடிக்கும் விதமாக குடும்பத்தின் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை துரத்தி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த ஒரு புதர் மறைவில் அவர் மறைந்த போது உடனடியாக மோகன்ராம் குடும்பத்தினர் அவரை பிடித்து தருமடி கொடுத்து உடனடியாக சூலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் திருட முயன்ற நபர் கொல்கத்தாவைச் சேர்ந்த தீபஸ் சர்தார் என்பவரும் அருகில் உள்ள ஒரு கிரானைட் கம்பெனியில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி கோவிந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.